இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எஸ்பிகே பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனத்தால் கட்டப்பட்டு மிக அண்மையில் உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்ட புத்தம் புதிய வீடைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கட்டுமான நிறுவனத்தால் கட்டப்பட்ட இந்த வீடு உள்ளுக்கு என்ன தோற்றத்தில் இருக்குது, இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான காணொலியை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்டா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ. இந்த வீட்டினுடைய தோற்றம், இந்த வீட்டினுடைய அமைப்பை முழுவதுமாக நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் எஸ்பிகே பில்டர்ஸ் நிறுவனத்தால் கட்டப்பட்டு மிக அண்மையில் உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்ட வீடு. இந்த எஸ்பிகே பில்டர்ஸ் நிறுவனத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு புது வீடு கட்டுறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொன்னால் இவர்கள் கட்டித்தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. பில்டர்ஸ் அப்படி என்றபடியாக அவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட சகல வேலைகளும் செய்து தருவார்கள். புது வீடு கட்டுறதாகட்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் பழைய வீடுகளை மறுசீலமைப்பு செய்கிறதாகட்டும், ஒரு வீட்டுக்குரிய ஏனைய வேலைகள், அதாவது வீடு முழுவதுக்குமான பெயிண்டிங் வேலைகள், பைப்லைனிங் வேலைகள், அதாவது வயரிங் வேலைகள், அதாவது கோபிச வேலைகள் முழுவதுமாக, அதே மாதிரி கிச்சன் பேண்டிகோட் வேலைகள் அப்படி என்று சொல்லி இந்த வீடு ஒரு வீடு என்று சொன்னால் வீடு சம்பந்தப்பட்ட சகல வேலைகளும், மதில் கட்டுறது உட்பட, வீடு கட்டுறது உட்பட, வீட்டுக்குள் வேலைகள், கிச்சன் வேலைகள் உட்பட சகல வேலைகளுமே, இந்த வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள், கடைகள் கட்டுறது அப்படியான வேலைகள் இந்த பில்டர் செய்து தருவாங்க. இப்போ இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான காட்சியை பார்த்துட்டு நீங்கள் இவர்களுடைய வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர்களோட தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஐடியா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு முடியும், என்ன மாதிரியான கட்டணங்களை அவர்கள் அறவிடுகிறார்கள், அதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு காலத்தில் உங்களுடைய வேலைகளை முடித்து கையளிப்பார்கள், அந்த விஷயங்களை முழுவதுமாக இந்த கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவர்களிடத்தை ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள முடியும். உங்களுடைய ஆர்டர்களை அவர்களுக்கு வழங்கிக் கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு ஏற்கனவே கட்டி இப்போ கையளிக்கப்பட்டு விட்டது. இதே மாதிரி நிறைய வீடுகள் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். இப்போ இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான காட்சியை நீங்கள் பாருங்க. இந்த வீட்டு வேலைகளை முழுவதுமாக பார்த்துட்டு உங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் ஏதாவது வீடுகள் கட்ட வேணும் அல்லது வீடுகள் மறுசீலமைப்பு செய்து திருத்தி அமைக்க வேணும், அப்படி இல்லை என்று சொன்னால் வீடு சம்பந்தப்பட்ட என்ன வேலைகள் செய்து கொள்ள வேணும் என்று சொன்னாலும் இதில் கீழே தெரிகிற அவர்களுடைய வாட்ஸ்அப் வைபர் இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சில்வர் கேட் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டின் முன்பக்க போர்ட்டிகோவை சுற்றி இருக்கிற அந்த சில்வர் கேட் அமைப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டுக்கு உள்ளுக்கு எந்த ஒரு செல்ல பிராணிகளும் உள்ளுக்கு வராத அளவுக்கு பாதுகாப்பாக, அதாவது வீட்டின் வெளியில் இருக்கிற செல்ல பிராணிகள் வீட்டுக்கு உள்ளுக்கு வராத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த சில்வர் கேட் பயன்படுத்தப்படுகிறது. இதை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த கேர்டன் சீலையை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேர்டன் சீலை அமைப்புகள் புதிய மாடலில், இந்த கேர்டன் சீலையை நீங்கள் முழுவதுமாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்ல அழகான அமைப்பில் இதை செய்திருக்கிறாங்க. இந்த கேர்டன் சீலை அமைப்பை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் முன்பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டின் முன் போர்ட்டிகோ, இந்த முன்பக்கம் எவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் ஆர்ட்ஸ் வளைவை பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீட்டுக்கு முன்பக்க தோற்றத்தில் இருக்கிற அந்த ஆர்ட்ஸ் வளைவை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆர்ட்ஸ் வளைவை பார்த்துட்டு இந்த ஆர்ட்ஸ் வளைவுக்கு அடுத்ததாக நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற முதலாவது விசிட்டர்ஸ் ஹாலுக்கு இருக்கிற அந்த அமைப்புகளை நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த வெளி போர்ட்டிகோவில் இருக்கிற மாபிள் வேலைப்பாடுகள், நிலத்துக்கு இருக்கிற மாபிள் வேலைப்பாடுகள் தோற்றத்தையும் நீங்கள் பாருங்க. அதை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் ரூமுக்கு போவோம். இப்போ நீங்கள் மாபிள் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வேலைப்பாடுகளை பார்த்துட்டு நாங்கள் உள்ளுக்கு போய் உள் தோற்றம் என்ன மாதிரி இருக்குது அப்படி என்று பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த வாசல் கதவில் இருக்கிற வேலைப்பாடுகளை நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பிரதான வீட்டினுடைய பிரதான வாசல், முன் வாசலில் இருக்கிற கதவில் இருக்கிற வேலைப்பாடுகள், அந்த செதுக்கல் வேலைப்பாடுகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு கதவிலையும் ஒரே மாதிரியான நல்ல நேர்த்தியான அழகான வேலைப்பாடுகள் செய்திருக்கிறாங்க. மற்ற பக்கத்தையும் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். மற்ற பக்கத்துலேயும் இதே மாதிரியான அழகான வேலைப்பாடுகள் செய்திருக்கிறாங்க. அப்படியே நான் சுற்றி காட்டுறேன். உள்ளுக்கும் கேர்டன் சீரியல் இதே மாதிரி இந்த வீடு முழுவதும் இதே பெட்டனான கேர்டன் சீலை போடப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜன்னல்கள் கதவுகள் எல்லாத்துக்குமே இதே மாதிரியான கேர்டன் சீலை போடப்பட்டிருக்குது. நல்ல அழகான நேர்த்தியான கேர்டன் சீலை போடப்பட்டிருக்குது.
இப்போ நாங்கள் நின்றோன்றிருக்கிறது என்ட்ரன்ஸில் இருக்கிற விசிட்டர்ஸ் ரூமுக்கு நின்றோன்றிருக்கிறோம். ரெண்டாவது ஒரு ஹோலுக்கு போக போகிறோம். இந்த விசிட்டர்ஸ் ரூமுக்கு அடுத்ததாக ஹோல் இருக்குது, அந்த ஹோலுக்கு தான் போக போகிறோம். அந்த ஹோலுக்கு போகிறதுக்கு முதல் இந்த மேல் தளத்தின் அழகை பாருங்க. இந்த மேல் தளத்தில் நடுவில் இந்த ஃபேன், கூலிங் ஃபேன் போடப்பட்டிருக்குது. அந்த சீலிங்கை சுற்றி அழகான லைட்டுகளும் பூட்டப்பட்டிருக்குது. இரவில் இது இன்னும் வடிவாக இருக்கும். இது பகலில் எடுக்கப்பட்ட காட்சி. இரவில் இந்த லைட்டுகள் போடப்பட்டிருக்க இன்னும் வடிவாக இருக்கும். இந்த காட்சியை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த ஹோலுக்கு போவோம். அடுத்த ஹோலுக்கு முதிரை மரத்தால் செய்யப்பட்ட டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த டைனிங் டேபிள் முதிரை மரத்தால் செய்யப்பட்ட டைனிங் டேபிள். இந்த ஹோலுக்கு இருக்கிற டைனிங் டேபிள் இது. இதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹோல்ட அழகத்தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோல் வந்து என்ன மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்குது அப்படி என்று பார்க்க போகிறோம். இந்த டைனிங் டேபிளை பார்த்து கொண்டிருக்கே அப்படியே இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குற காட்சி வந்து இந்த ஹோல்ட காட்சி. இந்த ஹோலில் சகல லைட்டுகளும் பெரும்பாலும் போடப்பட்டிருக்குது. இந்த ஹோல்ட காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஹோல் வந்து அழகான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இந்த சோலாம்ப் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சோலாம்ப் ஆகட்டும், அதுக்கு நீங்கள் இப்போ கீழே பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூச் ஆகட்டும். இந்த சூச்சை பற்றி மிக முக்கியமாக சொல்லணும். ஏன்னு சொன்னால் இந்த சூச் வந்து 2-வே ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் ரூமுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரூமுக்கு ஸ்விட்சை போட்டு லைட் எரிய பண்ணி போட்டு நீங்கள் வெளியில் வந்து நிப்பாட்டலாம். அதே மாதிரி ரூமுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற ஸ்விட்சை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரூமுக்கு லைட் எரியும். உள்ளுக்கே நிப்பாட்டி போடலாம். அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற லைட்டை வெளியிலையும் நிப்பாட்டி போடக்கூடிய, உள்ளுக்கு போட்டுட்டு வெளியில் வந்து நிப்பாட்டலாம். அதே மாதிரி வெளியில் நிப்பாட்டி போட்டு உள்ளுக்கு போய் போடலாம். அந்த 2 வசதிகள் 2-வே ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஐ பேனல் சீட்டை பார்க்க போகிறோம். இது இந்த ஹோல் முழுவதும் மேலே ஐ பேனல் சீட் போடப்பட்டிருக்குது. இந்த ஐ பேனல் சீட்டை சுற்றி அழகான லைட்டுகள் பூட்டப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் போக போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசிடிவி தோற்றத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீட்டினுடைய முழுவதுமான வெளி கட்டமைப்புகள் முழுக்க சிசிடிவியால் கண்காணிக்கப்படுகிறது. இந்த வீட்டினுடைய 4 பக்கங்களும் சிசிடிவியால் கண்காணிக்கப்படுகிறது. அதனுடைய தோற்றத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டின் வெளிப்புறங்கள் சிசிடிவியால் கண்காணிக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த வீட்டினுடைய கிச்சனுக்கு நாங்கள் போக போகிறோம். இந்த வீட்டுக்கு 2 கிச்சன் இருக்குது. நாங்கள் முதலாவது கிச்சனுக்கு, மாடர்ன் கிச்சனுக்கு போக போகிறோம். இது வந்து மாடர்ன் கிச்சன் என்று சொல்கிறது. இதுக்குள்ள வந்து மைக்ரோவேவ் அவன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மைக்ரோவேவ் அவன். இந்த கிச்சன் வேலைப்பாடுகளை நீங்கள் பாருங்க. வேலைப்பாடுகளை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் போகிறது வந்து 2 கிச்சன், மொத்தமாக 2 கிச்சன் போடப்பட்டிருக்குது. இதை பார்த்துட்டு அடுத்த கிச்சனுக்கு போவோம். சட்டர் போர்டில் செஞ்ச பேண்டி கபோர்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பேண்டி கபோர்டுகளை பார்த்துட்டு இந்த கிச்சன் மேலதிக அழகான தோற்றங்களை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். அழகான மார்பிள் பதிக்கப்பட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிச்சனுக்குரிய அழகான அமைப்பு இந்த கிச்சனில் இருக்குது. இது வந்து மாடர்ன் கிச்சன். இந்த இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மாடர்ன் கிச்சன். அடுத்தது வந்து நம்ம ஊர், அதாவது விறகு வச்சு அடுப்பெரிக்கக்கூடிய அந்த அமைப்புடைய கிச்சனும் இந்த வீட்டில் கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் 2 வகையான கிச்சன் அமைப்புகளை இந்த வீட்டில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 2 வகையான கிச்சனுகளும் இந்த வீட்டில் இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முதலாவது மாடர்ன் கிச்சன். அடுத்த கிச்சனுக்கையும் இதே மாதிரியான அழகான கபோர்ட் வேலைப்பாடுகளோட, அது வந்து நான் சொன்ன மாதிரி விறகு அடுப்பு உரிய வேலைப்பாடுகளும் இந்த அடுத்த கிச்சனில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது மாடர்ன் கிச்சன். அதுக்குரிய சகல அமைப்புகள், அம்சங்கள் இப்போ நீங்கள் அடுப்பை பார்த்துட்டுருக்கிறீங்க. அதுக்கு மேலே அந்த அதால் வர்ற பக்கியை வெளியில் தள்ளுறதுக்குரிய ஃபேன், அந்த எலக்ட்ரானிக் ஃபேன், லைட்டிங் வசதிகள் எல்லாம் இதில் இருக்குது. இதை பார்த்துட்டு தான் அடுத்ததாக நாங்கள் அடுத்த ரூமுக்கு போக போகிறோம். அடுத்த ரூம்னு சொல்கிறது அடுத்த கிச்சனுக்கு போக போகிறோம். இந்த கிச்சனில், இந்த 2 கிச்சன்லையும் இந்த கூலிங் சிஸ்டம் இருக்குது. இந்த ஃபேன் உள்ளுக்கு இருக்கிற பக்கியை வெளியில் தள்ளுற அந்த கூலிங் சிஸ்டம் இருக்குது. இந்த வீட்டினுடைய எல்லா அறைகளுக்கையும், ஒரு வாஷ் ரூமாக இருக்கட்டும், பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இந்த கூலிங் ஃபேன் அமைப்பை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அடுத்ததாக இந்த வீட்டுக்கு புது ஃப்ரிட்ஜ் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கட்டுமான நிறுவனம் இதுகளுக்கு எல்லாம் சேர்த்து தான் அவர்கள் அமௌண்ட் சொல்லுவார்கள். இந்த வீட்டுக்குரிய அமைப்புக்குரிய வேலைப்பாடுகள், இப்போ குசினி அமைப்புகள் என்று சொன்னால் குசினிக்குரிய அடுப்புகள், ஃப்ரிட்ஜுகள், மற்ற மைக்ரோவேவ் அவன், அதே மாதிரி அந்த கிச்சனுக்குரிய பொருட்கள், பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அனைத்தும் இந்த கிச்சனில் இருக்குது. இந்த தோட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக போகிற இடம் வந்து அடுத்த ரூமுக்கு போக போகிறோம். அடுத்த கிச்சனுக்கு போக போகிறோம். அதுக்கு அந்த கிச்சனுக்கு போகிறதுக்கு
அந்த எல்லா கிச்சன் உட்பட எல்லா இடமுமே இந்த கேர்டன்ஸில் போடப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் 2வது கிச்சனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து நார்மலாக சிறிய அதே மாதிரி வேலைப்பாடுகள், அந்த கிச்சன் மாதிரி வேலைப்பாடுகள்லாம் இந்த கிச்சன்லேயும் இருக்குது. ஆனால் இந்த கிச்சனில் வந்து இந்த விறகு அடுப்பெரிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறாங்க. மற்றபடி அங்கே சட்டர் போர்டில் செய்த கபர்ட் இங்கே பலகையில் செய்யப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இந்த சட்டர் போர்டில் செய்த அதே பேண்டி கபர்ட் இங்கே வந்து பலகையில் செய்யப்பட்டிருக்குது. இந்த கீழையும் மேலையும் இப்போ நான் இந்த தோட்டத்தை காட்டி போட்டு அப்படியே கீழே காட்டும் போது உங்களுக்கு தெரியும். அதே பேண்டி கபோர்ட் வந்து சட்டர் போர்டில் அந்த கிச்சனுக்கு செய்திருக்கிறாங்க. இங்கே வந்து மரத்தில் செய்திருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் முதலே சொன்ன மாதிரி விறகடுப்பு பயன்படுத்தக்கூடிய, இதுக்கு மேலேயும் அந்த கூலிங் ஃபேன் பக்கியை வெளியில் தள்ளுறதுக்குரிய அந்த கூலிங் ஃபேன் அமைப்பு இதுக்குள்ளே இருக்குது. கிச்சனுக்கு சமைச்சு கொண்டிருக்க அந்த பெக்கை வந்து வெளியில் போகிறதுக்குரிய அமைப்பு வந்து அந்த கிச்சனுக்கேயும் இருந்ததை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இதுக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் இந்த வீட்டில் இன்னும் 2-3 இடங்களில் இந்த அமைப்பை நான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது எங்கேன்னு சொன்னால் வாஷ் ரூமுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் 2வது கிச்சனுக்கு இருக்கிற இந்த கபர்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதனுடைய தோற்றங்களை நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிற ரூமுகளை பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 4 ரூம்கள் இருக்குது. ஒரு சாமியறையும் 3 ரூம்களும் இருக்குது. இந்த 2வது கிச்சனை பார்த்துட்டு நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். அந்த ரூம் என்ன தோற்றத்தில் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் 2வது கிச்சன் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ரூமாக பார்ப்போம். ஒன்று ஆஃபீஸ் ரூம், மற்றது 2 பெட்ரூம், அதே மாதிரி ஒரு சாமியறை. இந்த தோற்றங்களை முழுவதுமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த தோற்றத்தை நீங்கள் பார்த்துட்டு அடுத்தது இந்த கிச்சன் மேல்தள அழகை நான் காட்டி கொண்டிருக்கிறேன். மேல்தளம் லெவல் சீட் பூட்டப்பட்டு அழகாக அமைக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்துட்டு அடுத்ததாக 7வது ஆஃபீஸ் ரூமை பார்ப்போம். இதுதான் ஆஃபீஸ் ரூம். இதுக்குள்ள வந்து நார்மலாக உங்களுடைய அலுவலக வேலைகள் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அதை பார்த்து கொள்ளலாம். இந்த ஆஃபீஸ் ரூம் அப்படி என்று சொல்கிறது நாங்கள் ஒரு வேலைகளுக்கு அல்லது பள்ளிக்கூட பிள்ளைகள் இருந்து படிக்கிறதுக்குரிய ஒரு ரூம். அதே நேரம் ஒரு மேசை, அதே மாதிரி சுழல் கதிரை இந்த அறைக்குள்ள போடப்பட்டிருக்கு. இதை விட்டு வெளியில் வந்தோம் அப்படி என்று சொன்னால் 2வது ரூமுக்கு நாங்கள் வந்துடுவோம். 2வது ரூமுக்கு 2 ரூம்கள் பெட்ரூம் இருக்குது. இந்த ரூமையும் பெட்ரூமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஆஃபீஸ் ரூமின் கதவு என்ன மாதிரி தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படி என்று சொல்லி இந்த வீட்டினுடைய வாசல் கதவிலிருந்து எல்லா கதவும் காட்டியிருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு அறை கதவும் நான் காட்டுவேன். இப்போ நாங்கள் 2வது ரூமுக்கு போகிறோம். 2வது ரூமுக்கு போகும் பொழுது 2வது ரூம் இந்த கிச்சன் 2 கிச்சனுக்கும் பக்கத்தில் தான் 2வது ரூம் இருக்குது. அந்த 2வது ரூமுக்கு முன்னுக்கு இருக்கிற லைட்டை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மேலே இருக்கிற லைட்டை இந்த ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரூமுக்கு ஒரு பெட் இருக்குது. அதே மாதிரி இந்த ரூமின் தோற்றத்தை நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த ரூமுக்கு வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் ரூமுக்கு உள்ள நின்று அந்த உள் தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டினுடைய எல்லா கேர்டன் சீலைகளையும் நான் ஒவ்வொன்றா காட்டிக்க சொல்லி கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி பேட்டர்னில் அமைக்கப்பட்டிருக்குது. இது அயன் பண்ணுறதுக்குரிய இடம், அயனிங் டேபிள். இதை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் இந்த ரூமின் அழகை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ரூமின் அழகை சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் போகிற இடம் இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற வாஷ் ரூமுக்கு நாங்கள் போகிறோம். இந்த மேல் சீலிங் அழகுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற வாஷ் ரூம், காமன் வாஷ் ரூமுக்கு நாங்கள் போகிறோம். இப்போ போனோம்னு சொன்னால் 2 வாஷ் ரூம் இருக்குது. முதலாவது ஒன்றை பார்ப்போம், அடுத்தது இன்னொன்றை பக்கத்தில் இருக்குது, அதை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது முதலாவது வாஷ் ரூமை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது எவ்வளவு அழகான தோட்டத்தில் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. முதலே சொன்ன மாதிரி வாஷ் ரூமிலையும் கூலிங் ஃபேன் போட்டிருக்கிறாங்க. இந்த உள்ளுக்கு இருக்கிற வெப்பத்தை வெளியில் கடத்துறதுக்குரிய கூலிங் ஃபேன். இந்த தோற்றத்தை நாங்கள் முழுமையாக பார்த்துட்டு அடுத்ததாக வந்து 2வது வாஷ் ரூமுக்கு போகிறோம். அதுக்குள்ள வந்து குளிக்கிற தொட்டியும் வாஷிங் மிஷின், ட்ரையர் வாஷிங் மிஷினும் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் 2 வகையில் தொழில்படும். ஒன்று வந்து உங்களுடைய துணியை துவைச்சு தரும், மற்றது வந்து காய பண்ணி தரும். நீங்கள் துவைச்சு போட்டு உடனே உங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு போகக்கூடிய அந்த 2 வேலைகளும் அந்த வாஷ் ரூமுக்கு இருக்கிற வாஷிங் மிஷின் செய்யும். இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற அந்த வாஷிங் மிஷின் புத்தம் புதிய வாஷிங் மிஷின் 2 வேலைகளும் செய்யும். ஒன்று வந்து உங்களோட துணிகளை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த குளியல் தொட்டியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து வாஷிங் மிஷினை பார்க்க போகிறீங்க. இந்த வாஷிங் மிஷின் 2 தொழிற்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படும். ஒன்று வந்து உங்களோட உடுப்பை துவைச்சி தரும், துவைச்சிட்டு உடனே அதிலேயே காய பண்ணி தரும். நீங்கள் உடனே போட்டு கொண்டு போகக்கூடிய அளவு அந்த தொழில்நுட்பம் இந்த வாஷிங் மிஷினில் இருக்குது. பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வாஷிங் மிஷின்களில் துவைச்சி தரும், நாங்கள்லாம் காய போடணும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. துவைச்சு அதுவே காய பண்ணி தரும், நாங்கள் உடனே எடுத்து போட்டுக்கொண்டு போகக்கூடிய அந்த வசதி இதில் இருக்குன்னு சொல்லி அந்த பில்டர்ஸ் நிறுவனத்தினுடைய அண்ணன் சொன்னார்.
இந்த தோற்றத்தை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்னால் இன்னும் 2 ரூம்கள் பார்க்க கிடக்குது. இந்த ஹோலுக்கு இருக்கிற ஒரு ரூம், அதே மாதிரி இந்த சாமி ரூம், இந்த 2 ரூமும் பார்க்க கிடக்குது. இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹோலுக்கு இருக்கிற 2வது ரூம், 1வது ரூம் பார்த்துட்டோம், 2வது ரூமும் மிக அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குது. மிக அழகாக தேடி கண்டுபிடிச்சு வாங்கின சாமான்கள், அதாவது இந்த வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்கான சாமான்கள் தேடி கண்டுபிடிச்சு வாங்கின மாதிரி கிடக்குது. இந்த லைட்டிங் சிஸ்டம் ஆகட்டும், அதே மாதிரி இந்த கேர்டன் சீலை ஆகட்டும், ரசனைக்கேற்ப, அதாவது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் ரசனைக்கேற்ப கட்டப்பட்டிருக்குது. அதுதான் மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டை நாங்கள் கட்டும் பொழுது அந்த வீட்டினுடைய தோற்றம் எங்களுக்கு பிடிச்சிருக்க வேணும். அதாவது ஒரு பில்டர்ஸ்ட்டு நாங்கள் கட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எங்கண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை கட்டுவினமோ அப்படி என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு இது ஒன்று இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீடு கட்டிக்க பில்டர்ஸ் நாங்கள் ஒரு மாதிரி சொல்லுவோம், பில்டர்ஸ் வேறு ஒரு மாதிரி கட்டுவினோம். ஆனால் இது முழுக்க இந்த வீட்டினுடைய உரிமையாளற்ற விருப்பத்திற்கு அமைக்கப்பட்டது. எல்லாமே இப்போ நார்மலாக இப்போ கதவுகள் ஆகட்டும், அதனுடைய தோற்றங்களாகட்டும், அந்த நிலைகளுக்குரிய தோற்றங்களாகட்டும், அதே மாதிரி அந்த வீடுகளுக்குரிய எந்த ஒரு பொருளாகட்டும், அந்த வீட்டுக்குரிய பயன்படுத்தப்படுகின்ற பொருள், அதே மாதிரி இந்த வீட்டுக்கு கட்டுமானத்துக்கு பயன்படுத்துகின்ற சாமானாகட்டும், ஒரு கதவு நிலை என்னவாகட்டும், வீட்டினுடைய உரிமையாளருக்கு தெரியப்படுத்தி அவருடைய அனுமதியோடு தான் இந்த சகல பொருட்களும் போடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் சாமி அறைக்கு நிற்கிறீங்க, இதனுடைய டிசைன் கூட இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தான். இந்த கதவில், சாமியற கதவில் குத்து விளக்கு இருக்க வேணும் அப்படி என்று சொல்லி இந்த உரிமையாளர் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவ, அவற்றை விருப்பத்துக்கு அமைவ தான் இந்த 2 கதவிலையும் குத்து விளக்கு போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டினுடைய வெளி அழகாகட்டும், உள்ளழகாகட்டும் அனைத்தும் இந்த உரிமையாளர் சொல்கிற அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பில்டர்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் கட்ட போறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஐடியாவை நீங்கள் அவையில்ட சொல்லலாம். உங்களுடைய ஐடியாவை நீங்கள் அவையில்ட சொன்னால் இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சில தோற்றங்களை அவைகளுக்கு காட்டலாம். இதே மாதிரி வேணும், இதே மாதிரி வேணும்ன்றா அதிலே கட்டுமானத்துக்குரிய வரைபடத்தை அனுப்புவார்கள். அதுக்குரிய பிளானிங், அதுகளுக்குரிய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். தெரியப்படுத்தி நீங்கள் அதனூட முழுமையான திருப்தி அடைந்தால் மட்டும்தான் வேலை ஆரம்பமாகும். கட்டுமானம் முழுக்க உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் தான் அமைக்கப்படும். நீங்கள் வீடு கட்டுறீங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அதுக்குரிய அமைப்புகளை அவர்கள் அமைத்து தந்தாலும் அதனுடைய தோற்றம், அதனுடைய முழுவதுமான அனுமதி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் அமைத்து தருவார்கள். இந்த சாமியறையினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியில் வீட்டின் வெளிப்புற தோற்றத்தை அடுத்ததாக பார்ப்போம். இப்போ நாங்கள் வீட்டினுடைய இடது பக்க சைட்டில் நிற்கிறோம். இடது பக்க சைட்டில் இருக்கிற ஜன்னல், அதாவது ஹோல் பக்கத்து ஜன்னல், வெளி பக்கத்து ஜன்னலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியில் இருக்கிற டஸ்ட்டுகள் உள்ளுக்கு போகாத அளவுக்கு மேலே கண்ணாடி ஃபிட்டிங் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த வீட்டினுடைய இடது கை பக்க சைட் பக்கத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தது வீட்டினுடைய பின்பக்கத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன மாதிரி தோற்றம் உண்டு இப்போ பாருங்க. இது பின்பக்கத்து தோற்றம். பின்பக்கத்து தோற்றத்தோட இடது பக்க சைட் பக்கத்து தோற்றத்தையும் நான் காட்டுறேன். அப்படியே நேர பின்னுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பின் அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்க. இந்த வீட்டினுடைய பின்பக்க அமைப்போட இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். யாழ் மாவட்டத்தில் புதிய வீடுகள் அமைக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் வீடுகளை புனரமைப்பு செய்கிறதா இருக்கட்டும், வீடு சம்பந்தப்பட்ட சகல வேலைப்பாடுகளும் நீங்கள் செய்து கொள்ளணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய ஆர்டர்களை நீங்கள் கொடுத்து கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீடியோவை நான் இத்தோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.